மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழ் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பேரவையில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்திய திட்டங்கள் மற்றும் 110 விதியின் கீழ் அறிவித்து செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். குறிப்பிட்ட திட்டத்தின் நிலை பற்றி கேட்டால் பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். அவையிலே எந்தெந்த திட்டம் கொண்டு வரப்படும் என்பதை தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த திட்டங்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எந்த திட்டம் நிறைவேறவில்லை என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும். 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் மக்கள் மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்ததாக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அரசின் குறைபாடுகளை கேள்வி கேட்கத்தான் 89 திமுக உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு மக்கள் அனுப்பியுள்ளார்கள் என கூறினார். கடந்த 6 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட 879 அறிவிப்புகளில் 872 அறிவிப்புக்கு அரசாணை வெளியிட்டுள்ளதாக கூறினார். ஆக மொத்தம் 2011 2016 வரை 879 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டன. அரசாணை வெளியிடப்பட்டது 872, ஆணை வெளியிட வேண்டியவை 7, நிறைவேற்றப்பட்டவை 557 பணிகள், நடைபெற்று வேண்டிய பணிகள் 315. திட்டங்கள் எண்ணிக்கையில் வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் தற்போதைய நிலை என்ன, எந்தெந்த திட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது என ஒரு புத்தகமாக முதல்வர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என பேரவையில் ஸ்டாலின் வலியுறுத்தினார்.